ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த வேளைக்காக உங்களை துதிக்கிறேன், இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் தேவனே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எங்களுக்கு நன்மையாக, கிருபையாக, சமாதானமாக, சந்தோஷமாக, விடுதலையாக எங்களை நடத்தி வார கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மகிமையின் நம்பிக்கையாக நீர் எங்களுக்குள்ளே உலாவி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருக்கிற எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை ராஜாக்களாகவும் ராஜரிக ஆசாரியர்களாகவும் மாற்றிவிட்டு உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து விட்டபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தர், எங்களுடைய தகப்பனாய், எங்களுடைய ராஜாவாய் நீங்கள் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தேவ வார்த்தையுடையவர்கள் தேவர்கள் என்று எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவே எங்களுடைய தலையாகவும் அவரே எங்களுடைய தனித்தனி அவயவங்களாகவும் இருக்கிறபடிக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பேசுகிறது நாங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரும் மூலமாக பேசுகிறபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் புதியவர்களாய், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், நித்திய ஜீவன் உள்ளவர்களாய், அழிவில்லாதவர்களாய், மரணம் இல்லாதவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. இந்த நாளுக்காக நன்றி, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எங்களுக்கு நீர் கொடுத்து விட்டபடிக்காக நன்றி. எங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருப்பதற்காக நன்றி. எப்பொழுதும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் உம்முடைய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடிக்காக நன்றி. பிதாவே, நீர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல எங்களையும் பூரண சற்குணராய் நீர் மாற்றிவிட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இந்த முற்றிலுமாய் விடுதலை கொடுத்து சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடிக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. ஆமீன். ஹalleluya. பாஸ்டர் ஜோன் இருக்கிறீங்களா? நீங்க வர்ஷிப் செய்றீங்களா பாஸ்டர்? ஜோன் பாஸ்டர்? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நல்லவரே துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நாங்கள் எல்லோரும் துதிப்போம். ஹalleluya ஹalleluya. எங்கள் கோட்டையும் எங்கள் அரணுமானவரே துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பிதாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளாக நிரப்புற ஒரே ஜீவனையும் ஆண்டவர் அழியாமையும் எங்களுக்கு அளித்தவரே நமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. தோனை எல்லாம் துதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், நல்லவரே துதிக்கிறோம். ஹalleluya. அன்பானவரே துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம்
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்டார்ட் சவுண்ட் கூட்டுங்க சார், கூட்டுங்க. குந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். மனுக்குல மீட்பின் இயேசு உயிர்த்தார், எனக்குள் ஜீவிக்கிறார். மனுக்குல மீட்பின் இயேசு உயிர்த்தார், எனக்குள் ஜீவிக்கிறார். எந்தன் அடைக்கலம், எந்தன் கோட்டையும், எந்தன் ஜீவனம் நீரே. மனுக்குல மீட்பின் இயேசு உயிர்த்தார், எனக்குள் ஜீவிக்கிறார். எந்தன் அடைக்கலம், எந்தன் கோட்டையும், எந்தன் ஜீவனும் நீரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். கண்மலை வடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. கண்மலை வடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். மரணமேயும் கூரங்கே, சாவையும் ஜெயமங்கே, நீவன் சாவு என் ஆதாயம், எதற்கும் பயமில்லையே. மரணமேயும் கூரங்கே, சாவையும் ஜெயமங்கே, கிறிஸ்து என் ஜீவன், சாவு என் ஆதாயம், எதற்கும் பயமில்லையே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம்.
கண்மலை வடிப்பில் என்னை மறைத்து கருத்தை காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே, கண்மலை வடிப்பில் என்னை மறைத்து கருத்தை காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே, எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஜீவனானவரே, எங்கள் மரணத்தை வந்து ஜீவனை கொடுத்தவரே நன்றி அப்பா. மரணமே கூறங்கன்னு சொல்லி ஆண்டவர் சிலுவையில வெற்றி சொந்தவரே, அந்த ஜீவனை எங்களுக்குள் வைத்தவரே நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவை நம்பி ஆண்டவர் உமது அன்போடு சகலம் நன்மைக்கு நடக்குன்னு சொல்லிக்க ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை விசுவாசிகள் மறித்தாலும் பிழைப்பான்னு சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், நாங்கள் உண்மை விசுவாசித்து வந்திருக்கோம். உங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் வாழும்படியா, விசுவாசத்தில் ஜீவிக்கும்படியா வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி ஆண்டவரே. இது அந்த எல்லா ஜீவனுக்காய் நன்மைகளுக்காய் ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாம் எங்களை சுற்றி உள்ள எல்லா எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவர் சிரிச்சித்து வைத்துக்கபடியா நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். மீதி கூட்டத்தையும் பொறுப்பத்தை நடத்துங்க ஆண்டவர். நன்றி சிஸ்டர், வாங்க. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி பாஸ்டர். மிக அழகாக செய்தீங்க, பாட்டு பாடினீங்க. சிஸ்டர் தமிழினி இருக்கிறீங்களா? தமிழினி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆவியினாலும் வார்த்தையினாலும் ஐக்கியப்படுவது. எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கிறேன் சிஸ்டர். ஓகே, வாசிங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம், சும்மா இருக்கோம். ஓகே, ஓகே. ஆவியினாலும் வார்த்தையினாலும் ஐக்கியப்படுவது. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிறிதாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். யோவான் 11ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் 52ஆம் வசனத்தில் மேலே உள்ள வசனங்கள். யோவான் 10:16 இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை எல்லாம் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்று இயேசு கூறியதை நினைவுபடுத்துகின்றது. அவரை விசுவாசிக்க போகும் யூதர்கள் மற்றும் புறஜாதியினரை குறித்து இயேசு இந்த அறிக்கையை வெளியிட்டார். அவர்கள் அனைவரையும் ஒரே மந்தையில் ஒருங்கிணைத்து இயேசு மேய்ப்பராக போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு விரும்புகிறார். நமக்கு ஒரே பிதாவும் ஒரே தேவனும் இருப்பதை அறிந்து கொண்டு நாம் ஒரே மாதிரி பேச வேண்டும், ஒரே தரிசனத்தை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இயேசு பிதாவிடம் ஜெபித்து அவர் இப்படி சொன்னார். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி யோவான் 17:22 கூறுகிறது. தேவனின் கனவு தம் பிள்ளைகளை ஆவியினால் ஒற்றுமையாக ஒன்று சேர்ப்பதாகும். உயர்மட்ட உலகவாதிகள் அமைக்க முயற்சிக்கும் ஒரே உலக மதத்துடன் ஒருபோதும் இதை ஒப்பிடாதீர்கள். தேவன் ஏதாவது செய்யும் போது சாத்தான் எப்போதும் அதற்கொப்பான போலிகளை கொண்டு வர விரும்புகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. தேவன் நம்மை ஒன்றாக சேர்க்கிறார். அது சரீர ரீதியாக அவசியமில்லை.
ஆனால் நாம் இருதயங்களில் ஆவியினாலும் வார்த்தையினாலும் நம்மை ஒன்றிணைக்கிறார். இன்று உலகமெங்கிலும் உள்ள தேவனின் மக்களாகிய நம்மில் பலர் தேவனைப் பற்றி ஒரே மாதிரியாக நினைக்கின்றோம். மிகுந்த ஆர்வத்துடன் அவரை நேசிக்கின்றோம். நற்செய்தியை பிரசங்கித்து எப்போதும் இல்லாதவைகளில் ஆத்துமாக்களை வெல்கின்றோம். நாம் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்கின்றோம். ஆவியின் ஐக்கியத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தின் இரகசியத்தை நன்றாக புரிந்து கொள்கின்றோம். இதுதான் எங்களை குறித்த தேவனின் கனவு. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். இதை பற்றி யோசித்து பாருங்கள். உலகம் முழுவதிலும் இருந்து நம்மில் பலர் இணைந்து பணியாற்றுவார்கள். உலகில் அறியப்பட்ட ஒவ்வொரு மொழியிலும் தேவனின் வார்த்தையை சத்தியத்தில் பரவசம் மூலம் கிடைக்கச் செய்துள்ளோம். நாம் ஒரே தரிசனத்திற்காகவும் ஒரே நற்செய்திக்காகவும் ஆவியானவரால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளோம். பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் அதே நற்செய்தியை புரிந்து கொண்டு அறிவிக்கின்றோம். திருச்சபையின் கால முடிவு நெருங்கும் போது இது இன்னும் பெரிய அளவில் தொடரும். தேவனுக்கே மகிமை. ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, கிறிஸ்துவின் சரீரத்தை உமக்கு பரிபூர்ணமாக்கி ஒழுக்கப்படுத்தியதற்காக நன்றி கூறுகின்றேன். உம்முடைய கனவை நாங்கள் நிறைவேற்றி விசுவாசத்தின் ஒற்றுமையையும் தேவனின் குமாரனை பற்றிய அறிவையும் கிறிஸ்துவின் முழுமையின் அந்தஸ்தையும் அடையவும் அதே செய்தியை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வழங்கிய நுண்ணறிவுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். மேலும் தியானிக்க எபேசியர் 4:13 கொரிந்தியர். தேங்க்யூ சிஸ்டர். ஆமேன். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். மிக அழகாக வாசிச்சீங்க. ஆமேன். இந்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் ஐக்கியப்படுவதென்று இந்த வசனத்தினூடாக யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறோம் என்று, அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ஆமீன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளும் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகளை என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆமீன். யூதர்களையும் அதாவது அந்நியராகிய எங்களையும் ஒன்றிணைக்கிறதான் இந்த காரியமாக இருக்கிறது. அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, நமக்கு ஒரே பிதாவும் ஒரே தேவனும் இருப்பதை அறிந்து கொண்டு நாம் ஒரே மாதிரி பேச வேண்டும். எங்களுக்கு ஒரே பிதாவும் ஒரே தேவனும் இருக்கிறார்கள். ஒரே தரிசனத்தை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு பிதாவிடம் ஜெபித்து அவர் இப்படி சொன்னார்: நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. ஆமீன். தேவனின் கனவு தம் பிள்ளைகளை ஆவியினால் ஒற்றுமையாக ஒன்று சேர்ப்பதாகும். ஆமீன். நாங்க ஆவியினாலும் ஒரே தரிசனத்தினாலும் ஒரே நற்செய்தியினாலும் ஆவியினாலும் வார்த்தையினாலும் நாங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அடுத்தது சிஸ்டர் மதி இருக்கிறீங்களா? கொஞ்சம் இருக்கிறேன். வாசிங்க சிஸ்டர். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன் கொஞ்சம் கவிதையெல்லாம் எல்லாம் விளங்கல சிஸ்டர். எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லாம சிஸ்டர் என்னன்னா ஸ்பெஷலிஸ்ட் காட்ட போறேன். ஓகே. உங்களுக்கு ஓகே, இப்ப கேக்கு சிஸ்டர். ஓகே, ஒன்னும் யோசிக்காதீங்க சிஸ்டர். அதுதான் கொஞ்சம் வார்த்தை வாசிங்க. பிதாவின் வார்த்தைகளை சொல்லுங்க. ஓகே. பிதாவின் வார்த்தைகளை பேச பழகுங்கள். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். யோவான் 12:49. நீங்கள் பேசும் சில வார்த்தைகள் ஏன் தவறான முடிவுகளை தருகின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் பரலோக பிதாவின் வார்த்தைகளை பேசவில்லை.
மாறாக உலகத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் சாதாரண வார்த்தைகளை பேசியிருப்பீர்கள். இயேசு எப்பொழுதும் பிதாவின் வார்த்தைகளை பேசினார். சூழ்நிலையிலும் அனைவருக்கும் பற்றி சொல்வதற்கான சரியான சொற்களை அவர் போகும் பயணத்தில் இருந்தார். அவர் ஊரின் வாசலுக்கு வந்தபோது ஒரு விதவையின் ஒரே மகனான இருந்த ஒரு இளைஞனின் இறுதி ஊர்வலத்தை கண்டார். இயேசு கிட்ட வந்து மனதுருகி அந்த மரித்த வாலிபனின் பாடியை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகின்றேன் என்றார். மரித்த அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். இயேசு அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனின் உயிரற்ற உடலை வார்த்தைகளால் மீண்டும் உயிர்ப்பித்தார். கடலின் நடுவில் இயேசு கிறிஸ்து சீஷர்களுடனே பயணித்துக் கொண்டிருந்த போது பலத்த சூழல் காற்றில் 37-39 வரையான வேதவசனத்தில் காண்கின்றோம். பைபிள் சொல்கிறது, கடிந்து கொண்டு கடலை நோக்கி அவர் எழுந்து காத்தை அதட்டி கடலை பார்த்து, இதையா கொந்தளி பொருட்கள் இருந்து வாழ்ந்தவை. அவன் பேசுகிறேன் என்றார். நாமும் நம்மை நமது பரலோக முப்பத்தேழு 15 வாசிக்கவும். நாளைக்கு நேரத்துக்கு வந்துடுவேன். சிஸ்டர் வாசிச்சிட்டீங்களா? விளங்கில வாட்சி கொஞ்சம் கேட்டதை கொஞ்சம் கேட்டாங்க. என்ன கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஆமீன் ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர், மிக அழகா வாசிச்சிங்க. பிதாவின் வார்த்தைகளை பேச பழகுங்கள். வாரன் 2 நிமிஷம் பாஸ்டர். விடுபட்ட இடங்கள் நான் திரும்பி வாசிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆட்கள் எல்லாம் கேட்கட்டும். கட்டான கொஞ்சம் கடைசி பந்திய வாசிக்கணும். யோவான் 12:50 அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். நாமும் நம்மை சுற்றி நடக்கும் எதிர்மறையான சூழ்நிலைகளில் சாதகமான சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்காகத்தான் நமது பரலோக பிதா நாம் பேசுவதற்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகத்திலே இருந்து கொண்டே சொற்களை பேச வேண்டாம். தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை பேசுங்கள். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்கள். அதனால்தான் நீங்கள் வேத வசனங்களை தொடர்ந்து படிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:15 வாசிக்கவும். இயேசுவை போல நீங்களும் சிந்தித்து பேசுங்கள். அப்பொழுது நீங்கள் அவர் பெற்றுக்கொண்ட அசாதாரண முடிவுகளை போல் பெறுவீர்கள். ஆமென். ஆமென்.
ஆமீன், ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். மிக அழகா வாசிச்சீங்க. ஆமீன். இந்த வார்த்தை கூடாக நாங்க பார்ப்போம், பிதாவின் வார்த்தைகளை பேச பழகுங்கள். ஆமீன். சிஸ்டருக்கு உரியதான் இந்த வார்த்தை. நீங்க இதை ஜெபம் பண்ணுங்க. எப்படி நாங்க பேச வேண்டும் என்றுதான் இந்த காரியத்திலே குறிப்பிடப்படுகிறது. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். யோவான் 12:49 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாங்கள் பார்த்தோம்னா, நீங்கள் பேசும் பொழுது சில வார்த்தைகள் ஏன் தவறான முடிவுகளை தருகின்றன என நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் பரலோக பிதாவின் வார்த்தைகளை பேசவில்லை, மாறாக உலகத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் சாதாரண வார்த்தைகளை நாங்க பேசியிருப்போம். அதாவது தேவனுக்குரிய வார்த்தைகளை, அதாவது கிருபை நிறைந்த வார்த்தைகள், சத்தியத்தினுடைய வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தோடு இணைந்து உலகத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசினோம்னு சொன்னா, உலகத்தோடு இணைந்து இந்த உலகத்தை நாங்க ஒருவரோடு சேர வேண்டும், இணைய வேண்டும், அவர்களோடு கதைக்க வேண்டும் என்றதற்காக அவர்கள் சொல்லுகிற கருத்தை நாங்கள் ஓம் என்று சொல்லுகிற காரியங்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் உலகத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் சாதாரண வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது. நாங்கள் பரலோக பிதாவின் வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். அதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, சுயமாய் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நாங்க இந்த வார்த்தைகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை பார்த்தோம்னு சொன்னா, எப்படியாக தேவன் பேசுகிறார், எப்படி தேவன் எங்களோடு இடைப்படுகிறார், எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எப்படியாக பேசினார் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. கடலின் நடுவில் இயேசு கிறிஸ்து சீடர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது பலத்த சுழல் காட்டில் அவர்கள் சிக்கிக் கொண்ட ஒரு சம்பவம் மாற்கு 4:37-39 வரையான வேத வசனத்தில் காண்கின்றோம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அவர் எழுந்து காற்றை கடிந்து கொண்டு கடலை நோக்கி அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எப்படி இந்த வார்த்தை ஏன் அவர் இத சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எப்படி பேச வேண்டும், நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து பேசி காட்டிய வார்த்தைகள் தான் இந்த பரலோக வார்த்தைகள், பிதாவின் வார்த்தைகளாய் இருக்கிறது. இதைத்தான் நாங்க பேச வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. கடல் எவ்வளவு கொந்தளிப்பானது என்பது இயேசுவுக்கு ஒரு பொருட்டல்ல, அவருக்கு அது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனா அந்த சூழ்நிலையை வார்த்தையால் அதட்டினேராம். எங்களுடைய சூழ்நிலை, அதாவது எங்களுக்கு வர வியாதிகளா இருக்கலாம், எங்களுக்கு இப்ப சிஸ்டர் சொன்னவா தனக்கு வருத்தம் என்று சொன்னவா ரிப்போர்ட்டை பார்த்தன்னு சொல்லலாம். ஆனா ரிப்போர்ட்டோ அந்த வார்த்தைகளோ அதை நாங்க இப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எப்படி சொல்லித்தாரே, இறையாதே அமைதலாயிரு என்ற அந்த ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லுங்க சிஸ்டர். இறையாதே, அதாவது இந்த காரியங்களோ அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற காரியங்களோ கைய வச்சு சொல்லுங்க, என்னை இது மேற்கொள்ள முடியாது, இது என்னை ஆளுகை செய்ய முடியாது, இறையாதே அமைதலாயிரு, உனக்கு என் மீது எந்த ஆதிக்கமும் இல்லை, அது எங்களுக்கு கீழானதாக இருக்கிறது. அவருக்கு இது பொருட்டல்ல, ஆனா அவர் வார்த்தையால அதட்டினார் என்று அந்த வார்த்தையால நாங்கள் எப்படி பேச வேண்டும், அதான் சொல்லப்பட்டது. உலகத்தோடு ஒன்றிணைந்து நாங்கள் பேசக்கூடாது. போய் நின்று ரிப்போர்ட் இப்படி சொல்லுறது, நான் இப்படித்தான் இருக்கிறேன், நான் இப்படித்தான் என்னுடைய ரிப்போர்ட்ல இருக்கிறது, எனக்கு இப்ப சுகர் வந்துட்டேன்டா இப்படித்தான் நான் இருக்க போறேன், இனி இப்படித்தான் எனக்கு வரப்போகுது என்று சொல்லி அவர்களுக்கு அந்த காரியங்களை சேர்த்து நாங்கள் பேசுகிறவர்களா இருக்கக்கூடாது. நாங்கள் மாறாக இயேசு எப்படி பேசினாரோ, எப்படி அவர் வாழ்ந்தாரோ அதே போல நாங்கள் இறையாதே அமைதலாயிரு என்று நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் கலங்காதபடி அஞ்சாதபடி நாங்கள் இருக்க வேண்டும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அடுத்தது, பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் பயப்படக்கூடாது. முதலாவது எங்களுக்கு பிசாசு கொண்டு வருகிற காரியம் பயத்தின் ஆவி. ஆகவே பயப்படக்கூடாது இந்த காரியத்தை குறித்தும். அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா,
அவருடைய கட்டளை அவருடைய கட்டளைகளை நித்திய ஜீவனாய் இருக்கிறதென்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். ஆமீன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அவர் இப்ப அந்த கட்டளை அதாவது நாங்க பிதாவுக்குரிய வசனங்களை சொல்லுகிறது நித்திய ஜீவன். அது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிர் உள்ளதா இருக்கிறதாம். அது உயிரோடு இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அப்ப அது ஜீவனோடு இருக்கிற அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கும். அந்த ஜீவன், அந்த வார்த்தை, அந்த உயிர் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆகவே நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுக்கு வியாதி என்றால் அந்த ஒரு வசனத்து மத்தேயு 10:1 இருக்குது, சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், சகல அசுத்தாவிகளை நீக்கவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இந்த வார்த்தை எப்படி இருக்கிறதாம்? உயிரோடு நித்திய ஜீவனை, அவருடைய கட்டளை அதாவது ஜோவான் 12:50 குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தையின்படி அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. ஆகையால் நான் பேசுகிறதை பிதா எனக்கு சொன்னபடி பேசுகிறேன். ஆமீன். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் வேலை செய்கிறதா இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடக்கிறது. நாங்க சொல்றோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நாங்க வெளியில இருக்கிற வார்த்தைகளை பேசல, ஒவ்வொன்றும் பைபிளிலே குறிப்பிடப்பட்டுள்ள ஆணித்தனமாக உறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். இது ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளதாய் உயிர் உள்ளதாய் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் பயப்படக்கூடாது. நீங்க ஒருவர்கிட்ட எடுத்து வச்சு நீங்க சரி வியாதி என்று சொல்றீங்க, ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. இயேசு சொல்றார், அதே போல நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்களும் இருக்கிறீங்க. அவர் எப்படி இருக்கிறார் இப்பொழுது? மகிமையாக, அதிகாரமுடையவராக, வல்லமையுடையவராக கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்று நான் சொல்லல. அவர் இருக்கிற பிரகாரம், இப்பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் இருக்கிறீங்க. அவர் தலையாகவும் நீங்கள் தனித்தனி அவயவங்களாகவும் இருக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அடுத்த வசனத்தை சிஸ்டர் ஜெசிந்தா இருக்கிறீங்களா? சிஸ்டர் இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ, நாங்க சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு தந்தது வாசிங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுதல். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆதியாகமம் 22:17. ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்த பின் தேவன் அவருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய போது ஒரு ஆழமான வாக்குறுதியை அளித்தார். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இது வெறும் நிலம் அல்லது பிரதேசத்தை பற்றியது அல்ல. வேதாகமத்தின்படி ஒரு நகரத்தின் வாசல் என்றும் அதிகாரம், ஆட்சி மற்றும் கட்டுப்பாட்டை குறிப்பதுமாகும். எனவே வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவது என்பது ஆவிக்குரிய ரீதியிலும் பொருளாதாரத்திலும் அரசியல் ரீதியாகவும் பொறுப்பேற்பது, ஆதிக்கம் செலுத்துவதாகும். இந்த வாக்குறுதி ஆபிரகாமின் நேரடி சந்ததியினருக்கு மட்டுமல்ல. கலாத்தியர் 3:16 இதை தெளிவாக்குகிறது. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. அந்த சந்ததி கிறிஸ்துவே. நீங்கள் கிறிஸ்துவில் இருப்பதால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியும் இந்த வாக்குறுதியின் உடன் சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் சூழ்நிலைகள் மேல் உங்களுக்கு ஆதிக்கம் உண்டு, எதிரிக்கு மேல் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. இந்த உலகின் அமைப்புகள் மேல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆதிக்கம் செலுத்த உங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. கல்வி, அரசாங்கம், வணிகம், தொழில்நுட்பம் என்று தேவன் உங்களை வைத்திருக்கும் எந்த துறையிலும் நீங்கள் தாக்கத்தை கொண்டு வர முடியும். அவற்றை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வேதாகமம் சொல்லுவதை நினைவில் கொள்ளுங்கள். யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். மத்தேயு 11:12. இது சுதந்திரம், செல்வாக்கு மற்றும் வெற்றியை பற்றியது. உங்கள் வாழ்க்கையின் மற்றும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆதிக்கம் செலுத்துங்கள். நீங்கள் வெறும் உயிர் பிழைப்பதற்காக கிறிஸ்துவிடம் வரவில்லை, நீங்கள் ஆளுவதற்காகவும் இங்கு இருக்கிறீர்கள். எனவே எழுந்து பேசுங்கள். ஜெபம் உங்கள் விசுவாசம் நிறைந்த அறிக்கைகளை
மற்றும் செயல்கள் மூலம் அவற்றை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். பிசாசு உங்கள் சூழலில் ஆதிக்கம் செலுத்துவதை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அவனை விரட்டி அடியுங்கள். இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரத்தின் மூலம் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அறிக்கை: நான் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்கு தத்தத்தின் சுதந்திரமாயிருக்கிறேன். நான் என் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிறேன். நான் என் நகரத்தை, என் தேசத்தை, என் உலகில் பொறுப்பேற்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்காக அமைப்புகளிலும் கட்டமைப்புகளிலும் நான் தாக்கத்தை கொண்டு வருகிறேன். இன்று நான் ஆதிக்கத்திலும் வெற்றியிலும் நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். மேலும் தியானிக்க ஆதியாகமம் 22:15-17, மத்தேயு 16:18-19, கலாத்தியர் 3:29. தேங்க்யூ சிஸ்டர். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ. மிக அழகா வாசிச்சீங்க. உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆதியாகமம் 22:17. ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக கொடுத்த பின் தேவன் அவருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய போது ஒரு ஆழமான வாக்குறுதியை அளித்தார். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது வெறும் நிலம் அல்லது பிரதேசத்தை பற்றியது அல்ல. வேதாகமத்தின்படி ஒரு நகரத்தின் வாசல் என்றும் அதிகாரம், ஆட்சி மற்றும் கட்டுப்பாட்டை குறிப்பதுமாகும். ஆமீன். எனவே வாசலை சுதந்திரித்துக் கொள்வது என்பது ஆவிக்குரிய ரீதியிலும் பொருளாதாரத்திலும் அரசியல் ரீதியிலும் பொறுப்பேற்பது. அதாவது நாங்க இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டுள்ளபடி உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். அப்ப நாங்க எப்படியானவர்களா இருக்கிறோம் என்றா, ஆவிக்குரிய ரீதியிலும் பொருளாதாரம், அரசியல் ரீதி எல்லாவற்றிலும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆமீன். நாங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த உலகத்தின் வெளிச்சமாக தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். அதாவது விளக்கு தண்டில் மேல், அதாவது விளக்கை கொளுத்தி அதுண்ட தண்டுல வைக்காம மரக்காலின் மேல் வைத்து அது அநேகருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய் எங்களை தேவன் மாற்றி இருக்கிறார். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு மறைந்திருக்க மாட்டாது. அதே போல நாங்களும் ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டோம். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக, இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை ஆக்குகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்ப நாங்க இவை எல்லாவற்றுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இந்த வாக்குறுதி ஆபிரகாமின் நேரடி சந்ததியினருக்கு மட்டுமல்ல, கலாத்தியர் 3:16 படி இதை தெளிவாக்குகிறது. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. ஆமீன். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமீன். நீங்கள் கிறிஸ்துவில் இருப்பதால், அப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவில் இருப்பதால் நாங்களும் ஆபிரகாமின் சந்ததியும் இந்த வாக்குறுதியின் உடன் சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். எப்படி என்றால், சூழ்நிலைகள் மேல் உங்களுக்கு ஆதிக்கம் உண்டு. ஆமீன். சூழ்நிலைகள், எங்களுக்கு வருகிற காரியங்கள் எல்லாவற்றின் மீது, வியாதியின் மீது எங்களுக்கு ஆதிக்கம், வியாதி எங்கள் மீது ஆதிக்கம் கொள்ள முடியாது. வியாதியின் மீது நாங்க தான் ஆதிக்கம் கொள்ளுகிறோம். அப்ப எங்களுக்கு வியாதியோ வருத்தமோ எந்த விதமான சத்துருடைய கிரியைகளோ எங்களை மேற்கொள்ள முடியாது. எதிரிக்கு மேல் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகள், மனுஷருடைய கிரியைகள் எல்லாவற்றிற்கு மேலும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆமீன். இந்த உலகின் அமைப்புகள் மேல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆதிக்கம் செலுத்த எங்களுக்கு அதிகாரம் உண்டு, அளிக்கப்பட்டுள்ளது. கல்வி, அரசாங்கம், வணிகம், தொழில்நுட்பம் என்று தேவன் உங்களை வைத்திருக்கும் எந்த துறையிலும், நாங்க எந்த இடத்துல நாங்க வேலை செய்கிறோமோ, படிக்கிறோமோ, அல்லது ஒரு இடத்துல நாங்க முதலாளியா இருக்கிறோமோ, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல எங்களை தலைமைத்துவமாக வைப்பார், எங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார் தேவன். அப்படியாக தேவன் எங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே, அவரை போலவே எங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே எங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய அதிகாரம், அவருடைய ஞானம், அவருடைய தைரியம், அவருடைய மகிமையை நாங்கள் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நன்றி செலுத்துகிறேன். நன்றி, நன்றி. சிஸ்டர் வாஜினி இருக்கிறீங்களா? ஓம் ஓம் சிஸ்டர். சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு தந்தது எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? வாசிங்க சிஸ்டர். புறஜாதியாருடைய நிறைவு.
மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். ஓமர் 11:25, ஓமர் 11:22-25 யூதர்கள் மற்றும் புறஜாதிகளை பற்றியும் மேலும் தேவனுடைய இரட்சிப்பின் திட்டம் இரு குழுக்களுக்கு எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை பற்றியும் பவுல் ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பேசுகிறார். வசனம் 24 அவர் இந்த செயல்முறையை விவரிக்க ஒரு ஒலிவ மரத்தின் உருவகத்தை பயன்படுத்துகிறார். சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுபாவ கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இஸ்ரவேல் ஒரு தேசமாக தற்போது இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது இருப்பவர்கள் வாழும் நிலையை காண முடிகிறது. ஒவ்வொரு தனி யூதரும் நற்செய்திக்கு கடினமான மனதுடையவர்கள் என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை. உண்மையில் பெந்தகோஸ்தே நாளிலிருந்து பல யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள். யூதர்களாக இருந்த அனைத்து அப்போஸ்தலர்களும் உட்பட அவரை நம்பினார்கள். திரளான யூதர்கள், பல ஆண்களும் பெண்களும் இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு முழு தேசமாக அவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதிவு செய்கிறது. இருப்பினும் அது இறுதியில் நடக்கும். நாம் ஆரம்பத்தில் படித்ததற்கு செல்வோம். அங்கு கூறுவதை கவனிப்போம். புறஜாதி யாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இதன் பொருள் என்ன? ஆங்கில விரிவாக்கப்பட்ட முதல் பதிப்பு AMB மேலும் தெளிவுபடுத்துகிறது. மேலும் சகோதரரே, நீங்கள் தற்கருத்து தற்பெருமையுடன் உங்களையே புத்திமான்கள் என்று கருதுவது இல்லாதபடிக்கு இந்த ரகசியத்தையும் மறைவானதையும் நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதிகளின் மொத்த எண்ணிக்கை வரும் வரை இஸ்ரவேலின் ஒரு பகுதிக்கு தற்காலிகமாக ஒரு கடினத்தன்மை உணர்வின்மை ஏற்பட்டது என்பதாகும். உலகெங்கிலும் பல கோடி எண்ணிக்கையிலான பாவிகளை நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் காத்திருக்கிறார் என்று காண்கிறோம். அவர்கள் நம்பி இயேசு கிறிஸ்துவுடன் வர வேண்டும். அந்த முழு எண்ணெயை அடைந்தவுடன் எக்காலம் ஒலிக்கும். ரகசிய வருகை அப்பொழுது நடைபெறும். கிறிஸ்துவிடம் வரும் ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் திருச்சபையின் ரகசிய வருகைக்கும் நம்மை நெருக்கமாக கொண்டு வருகிறது என்பதை அறிந்து இந்த புரிதல் உங்களை உற்சாகப்படுத்தவும் ஆத்துமாக்களை வெல்வதில் விடாமுயற்சியுடனும் இருக்கவும் ஊக்குவிக்க வேண்டும். ஜெபம். அன்புள்ள பிதாவே, உலகம் முழுவதும் ஊற்றப்பட்ட ரட்சிப்புக்கான உமது கிருபைக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் தங்கள் உலகத்திலும் அதற்கு அப்பாற்பட்ட பகுதிகளிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஆத்துமாக்கள் அதிக எண்ணிக்கையில் கிறிஸ்துவுக்கு வெல்லப்படுகிறார்கள். இருளின் திரைச்சீலியை அகற்றப்பட்டு புறஜாதியாருடைய நிறைவு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆமீன், ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். இந்த காரியத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது உலகெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற காரியம் தான் குறிப்பிடப்படுகிறது. உலகெங்கிலும் பல கோடி எண்ணிக்கையிலான பாவிகளை நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் காத்திருக்கிறார் என்று காண்கிறோம். ஆமீன். நாங்க உலகெங்கிலும், அதாவது எல்லா இடங்களும் புறஜாதியார்கள் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவர்கள் நம்பி இயேசு கிறிஸ்துவினிடம் வர வேண்டும். அந்த முழு எண்ணையும் அடைந்தவுடன் எக்காலம் ஒலிக்கும் ரகசிய வருகை அப்பொழுது நடைபெறும். ஆமீன். நாங்கள் எல்லாரிடத்திலும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருக்கிறார் என்ற அந்த மிகப்பெரிய ரகசியத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய இருதயமாகிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எல்லோருக்காக ஜெபம் பண்ணி கொள்வோம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கிறிஸ்து. அடுத்தது பிரதர் அண்டன் இருக்கிறீங்களா? அண்டன் பிரதர் எப்படி இருக்கு? சுகமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. வாசி. ஓகே.
அன்பின் செய்தியுடன் ஆரம்பியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:14. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது சில கிறிஸ்தவர்கள் மக்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி முதன்மையாக பாவத்தின் விஷயத்தில் கவனம் செலுத்துகிறார்கள். யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்ததால் மனம் திரும்புதல் பற்றிய செய்தி அவர்களுக்கு பொருத்தமாக இருந்தது. அவர்கள் பாவம் செய்த போது அந்த பாவத்தை விட்டு தேவனிடம் திரும்ப வேண்டும் என்பதாக அவர்களிடம் எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் யூதர்கள் அல்லாதவர்கள் புறஜாதியாகிய நாங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கவில்லை. நியாயப்பிரமாணம் அதற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கியது என்று வேதம் கூறுகிறது. ரோமர் 5:13 கூறுகிறது. ரோமர் 5:13 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஆனால் எல்லாரும் பாவம் செய்து தேவமயற்றவர்களாகி ரோமர் 3:21 குறிப்பிட்ட விதம் என்று வேதம் கூறுகிறது. இதில் யூதர்கள் புறஜாதிகளும் அடங்குவார்கள். நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதால் புறஜாதிகள் அதை மீறவில்லை என்றால் அவர்களுடைய பாவம் எங்கிருந்து வந்தது? தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது அவர்கள் ஒரு பரிசுத்த தேவனின் சமூகத்தில் இருந்தார்கள் என்று ஆதியாகமம் புத்தகத்தில் படிக்கிறோம். அவர்கள் அவருடைய மகிமையில் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆதாம் தேவனுக்கு எதிராக பாவம் செய்த போது அந்த மகிமையிலிருந்து அவர்கள் துண்டிக்கப்பட்டார்கள். ரோமர் 5:19 கூறுகிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரு மனிதனின் குற்றத்தின் மூலம் எல்லா மனிதர்களும் மகிமையை இழந்து விட்டனர். ஆனால் இப்போது கிறிஸ்துவில் அவர்களின் மகிமை மீட்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். கொலோசையர் 1:27. அல்லேலூயா. இதனால் தான் நாங்கள் நற்செய்தி குறித்து அணுகுமுறை பாவத்தின் பிரச்சனையுடன் தொடங்கக்கூடாது. மாறாக அது அன்பின் செய்தியுடன் தொடங்க வேண்டும். அதுதான் இன்றியமையாதது. அதைத்தான் இயேசு நம்முடைய ஆரம்ப வசனத்தில் குறிப்பிடுகிறார். அன்புதான் அவரது உந்துதலாக இருந்தது. பாவத்தை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை என்பதை அந்த வசனத்தில் கவனியுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் நற்செய்தி. இது அன்பின் செய்தி, ஜீவனின் செய்தி. தேவனின் ஜீவன் மற்றும் தேவனின் இயல்பு, அவரது மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை விசுவாசிக்கும் அனைவருக்கும் இது சாத்தியமாக்கி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக செய்தது. தேவன் அன்புள்ள பிதாவே, உலகெங்கிலும் உள்ள பலர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான நற்செய்தியை கேட்டு அதன் விளைவான நீதியை பெற்றுக்கொள்ளும்படி வெளிப்படுத்தப்பட்ட தெளிவாக்கப்பட்ட உமது அன்பிற்கு நன்றி என்று அவர்கள் உமது உறுதியான நித்திய அன்பையும் உமது கிருபையின் மகிமையும் அறிந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஆமேன். மேலதிக தியானிக்க 2 கொரிந்தியர் 5:19 தொடங்கி 21 வரை. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஆமீன், ஆமீன். தேங்க்யூ பிரதர். மிக அழகா வாசிங்க. அன்பின் செய்தியுடன் ஆரம்பியுங்கள். ஆமீன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அன்பின் காரியமாக இருக்கிறது. தேவன் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மகிமையின் காரியமே ஒரு அன்பின் வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. இந்த வசனங்களை பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி, அவரையே எங்களுக்காக தந்தருளிய
அந்த மிகப்பெரிய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் கெட்டு போகாதபடி, நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே எங்களுக்காக தந்தார். இது மிகப்பெரிய அன்பாக இருக்கிறது. இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். ஆமீன். தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். யாருமே எங்களுக்கு கொடுக்க முடியாத மிகப்பெரிய விலைக்கிரயத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமீன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ரோமர் 5:19 படி, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஆமீன். அவ்வளவா எங்களை மனித குலத்தின் மீது தேவன் அன்பு கூர்ந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் நீதிமான்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், ஜீவனுடையவர்களாய், நித்திய ஜீவனுடையவர்களாக, பாவத்தில் இருந்து முற்றிலுமாய் ஜெயம் கொண்டவர்களாக நாங்கள் இப்பொழுது மகிமையாக கிறிஸ்துவாக நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவில் அவர்களின் மகிமை மீட்கப்பட்டுள்ளது. ஆமீன். எங்களுடைய மகிமை கிறிஸ்துவால மீட்கப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதே அந்த மிகப்பெரிய ரகசியமாக, அந்த அன்பாக இருக்கிறது. இதனால் தான் உங்கள் நற்செய்தி குறித்த அணுகுமுறை பாவத்தின் பிரச்சனையுடன் தொடங்கக்கூடாது, மாறாக அது அன்பின் செய்தியுடன் தொடங்க வேண்டும். ஆமீன். நாங்கள் அன்புள்ளவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ, கிறிஸ்து மற்றவர்களை நேசிக்கிறதுனா வியாதியோடோ பாவத்தோடோ மரணத்தின் பாதையில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவதே அன்பின் காரியமாக இருக்கிறது. ஆமீன். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி, நன்றி தகப்பனே. சிஸ்டர் தவம் இருக்கிறீங்களா? அண்டி இருக்கிறீங்களா? தவம் அண்டி. நீதியை பேசுங்கள். அது பேசுதல் வாசிக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க அண்டி? இருக்கிறோம். ஓகே, வாசிங்க. நீங்கள் தேவனின் கனவாயிருக்கிறீர்கள். அது இல்லடா. சரி, வாசிங்க. தேவனின் கனவாயிருக்கிறீர்கள். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். யாக்கோபு 1:18. புதிய சிருஷ்டி என்பது தேவனின் கனவு. எப்போதும் தேவன் விரும்பியது எல்லாம் புதிய சிருஷ்டிதான். தேவன் வானங்களையும் பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்தார். ஆனால் அவரால் அதோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. மனிதனை தவிர அவர் உருவாக்கிய எந்த விலங்குகளுடனும் அல்லது பொருட்களுடனும் அவரால் ஐக்கியப்பட முடியாது. இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பியதற்கான அவரது நோக்கம் மனிதன் மீட்கப்பட்டு தேவனுடன் ஐக்கியத்தில் வருவதை சாத்தியமாக்குவதற்கே. எனவே நீங்கள் தேவனுக்கு மிகவும் சிறப்பானவர். மீண்டும் நம்முடைய மைய வசனத்தை மீண்டும் படிக்கவும். தேவன் உருவாக்கிய எல்லாவற்றிலும் நீங்கள் முதலும் சிறந்தவரும் என்று அந்த வசனம் கூறுகிறது. நீங்கள் அவரது சிறப்பான கைவேலியாக இருக்கிறீர்கள். இதை தெரிந்து கொண்ட நீங்கள் எவ்வாறு தோல்வியை நினைக்க முடியும்? இதை நீங்கள் அறிந்து தோல்வி, வறுமை மற்றும் துயரத்தில் வாழ முடியாது. இது சாத்தியமில்லை. நீங்கள் சிம்மாசன அறையில் பிறந்து கர்த்தரின் முன்னிலையில் வாழ்கிறீர்கள். இந்த உலகில் உள்ள அனைத்தும் உங்களுடையது. பவுல் இதை புரிந்து கொண்டு மேலும் அறிவித்தார். எல்லாம் உங்களுடையது. உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. 1 கொரிந்தியர் 3:21-22. அல்லேலூயா. உங்களை பற்றி ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கிறது. நான் உலகம் முழுவதையும் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் தான் சத்தமாக சொல்லலாம். மாம்சத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டாலும் ஆவியிலேயே நடவுங்கள். நீங்கள் தரிசித்து அல்ல, விசுவாசத்தால் நடப்பவர்கள். 2 கொரிந்தியர் 5:6. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களால் தேவன் கனவை நிறைவேற்ற முடியவில்லை. அவர்கள் உணர்வு பூர்வமான ஆண்களும் பெண்களுமாய் இருந்தார்கள். தேவன் அவர்களிடம், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. யாத்ரா 19:5. ஆனால் அவர்களால் ஒருபோதும் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. எவ்வாறாயினும் நம் விஷயத்தில் நாம் முதலில் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய
தேவை என்றில்லாமல் மாறாக அவர் நம்மை புதிய சிருஷ்டியாக்கி கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் என்று அழைத்தார். 1 பேதுரு 1:14. இதன் விளைவாக பழைய ஏற்பாட்டின் மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களை விசேஷித்த பொக்கிஷமாக ஆக்குவேன் என்று அவர் உறுதியளித்த அதே விசேஷித்த பொக்கிஷமாக நாம் புதிய சிருஷ்டிப்பின் மூலம் பெற்றுக்கொண்டோம். இப்போது நீங்கள் மறுபடியும் பிறந்துள்ளதால் நீங்கள் தேவனின் தனித்துவமான பொக்கிஷம் என்று வேதம் கூறுவதற்கு அதுதான் காரணம். உங்கள் சார்பாக இயேசு என்ன செய்தார் என்று வேதம் கூறுகிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14. 1 பேதுரு 2:9 கூறுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம். அன்புள்ள பிதாவே, என் சார்பாக கிறிஸ்துவின் தியாகத்தின் விளைவாக நான் இன்று அனுபவிக்கும் நற்செய்தியின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறுகிறேன். கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் மூலம் நான் தெய்வீக வாழ்க்கை மற்றும் ராஜ்யத்தின் நன்மைகளில் ஒரு பங்குதாரராகவும் பங்கேற்பாளராகவும் ஆனேன். கிறிஸ்துவில் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையில் நிறைவேறின. நான் முழு நிறைவுடன் வாழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ ஆண்டி, அழகா வாசிச்சீங்க. ஆண்டி வாசிச்ச வசனத்துல நீங்களும் உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமீன். ஹல்லேலூயா. எங்களை ஒளியின் பிள்ளைகளாக எங்களை விடுதலை பண்ணி அவருடைய காரியங்களை பேசும்படிக்கு அவரை அறிவிக்கும்படிக்கு எங்களை அழைத்திருக்கிறார். எங்களை ராஜாக்களாகவும் ராஜரிக ஆசாரியர்களாகவும் எங்களை மாற்றிவிட்டார். பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஜனமாக நாங்கள் இருக்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனமாக நாங்கள் இருக்கிறோம். அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாங்கள் எங்களை மாற்றிவிட்டார். இது மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு கிடைத்த ஒரு மகிமையாக இருக்கிறது. 1 பேதுரு 2:9 கூறுகிறது. ஆமீன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஆண்டி, அழகா வாசிச்சீங்க. தேங்க்யூ பாஸ்டர். ஜான் பாஸ்டர். ஓகே பாஸ்டர், நீங்கள் பேசலாம். பாஸ்டர் இருக்கு பேசக்கூடிய இருக்கா? பேசல. ஹலோ பாஸ்டர், உங்களுக்கு பேசலாமா? ஓகே ஓகே. ஒன்று சரிங்களா? நான் சொல்ல 2-3 வசனங்களை வாசிங்க. என்ன ஓகே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி கூடாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். எனக்கு எல்லாம் முடிஞ்சது. நல்ல உற்சாகமா சந்தோஷம் என்ற சந்தோஷம், ஆவிக்குரிய சந்தோஷம் எதுவுமே ஒண்ணு செய்யறதில்ல. இப்ப அந்த பிள்ளைகள் காய்ச்சி கொண்டு வந்துட்டு இப்ப விளக்கிட்டு போறாங்க. கொஞ்சம் நம்பர பின்னி இதுக்கு எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தால் ஒன்று சொல்றேன். தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பணும். திருப்பி சொல்றேன், தேவன் சொன்ன வார்த்தை நீங்கள் எல்லோரும் அப்படியே நம்புங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய அறிவு உலகத்தின் அறிவு உலகத்துக்கு ஒத்து வராது. பல விஷயங்கள் உலகத்துக்கு ஒத்து வராது. ஆனால் அதையும் ஒரு மாதிரி வச்சு இதே மாதிரி வச்சு
கர்த்தர் நல்லவர், அவர் அருமையானவர், அன்புமானவர். இதை சொல்றதில்ல, அது விசுவாசமே இல்லை. விசுவாசம் என்றது அவர் இது பச்சை என்றா அது பச்சை என்று நம்புறார். இப்ப பாருங்க, ஜோன் எலுமெண்டா இந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் ஜோவான் 11:25-26 வாசிங்க பிளீஸ். ஜோவான் 15:25-26 நீங்களே வாசிங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஜோவான். இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அவ்வளவுதான். அதை விசுவாசிக்காமல் இயேசு நல்லவர், தாடி உள்ளவர், அவர் அங்க பிறந்தவர், இந்த உலகத்துல பிறந்தவர், அது செய்தவர், இது செய்தவர் என்று சொல்லி இந்த தமிழை மன்னிங்கோ இந்த பேக்கதாக சொல்லி தர்றாங்க. அவர் சொல்ற, நீ என்ன உயிரோடு இருந்தாலும் என்ன சொல்லுங்க, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். பாருங்க, எல்லாரும் நின்று கவனிங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும், கடவுள் பேசிக்க கவனிச்சு கேளுங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை இதை வச்சுதான் 4 நாளை பிறகு உயிரோடு எழுப்பினார். பிளீஸ், இது இந்த லெவலுக்கு நீங்க வராட்டில் நீங்க நல்ல ஆக்களா இருக்கலாம், அருமையான ஆக்களா இருக்கலாம், செய்யலாம். உள்ளுக்குள்ள நாய்ப்பயம் பேய்ப்பயம் பயந்து கொண்டு உலகத்துல செத்து போவன் என்று உள்ளுக்குள்ள நினைச்சு கொண்டு பார்த்து கொண்டு நீங்க என்றால் சொல்லிட்டு இந்த தமிழை மன்னிங்கோ, உங்களோட விசுவாசத்தின்படியே ஆகும். ஜேசு ஒண்ணும் செய்ய இயலாது, புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் சொல்ற, திருப்பி வாசிங்க ஜான். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு said unto her, I am the resurrection and the life. He that believeth in me, though he were dead, yet shall he live. விசுவாசிக்கிறவன் அன்றைக்கு மறியாமலும் இருப்பான். நீங்கள் இதை நம்புறீங்களா இல்லையா? பெரிய பாஸ்டர் அவர் இவர் எல்லாம் கதைக்கலாம், ஆனா உங்களால இதை நம்பிலாட்டில் இது உங்களுக்கு வேலை செய்யாது. பயம் என்றது நெகட்டிவானத, பிசாசட்டேந்து வந்தத நம்புறதான் பயம். பயம் மரணத்தை தரும். பயம் எல்லா குப்பையும் அழுக்கையும் அழிவையும் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு போல வந்து நிற்கும். ஆனா அதை கலைக்கிறதும் இவர் சொன்னது எனக்கு கொஞ்ச நாளா இதை நச்சு நான் நம்புறேன்னு நம்புறோம் எனக்கு வந்துட்டு சொன்ன மகன் இன்னைக்கு அவ்வளவு ஃபிட்டா இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவேன் வீட்டை. அவங்க இன்னைக்கு நடக்க விட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. படியேற விட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுமா, 4 பைபாஸ் ஆபரேஷன் இவ்வளவு நடந்தது. நான் அதுக்குள்ள இல்லை. என்ன அழிக்க ஒரு நாளும் முடியாது. பாருங்க, அவங்க வந்து உண்மையா உலகத்தை கலக்கு வந்தாங்க எல்லாருக்கும். அதுக்கு இந்த நிலைக்கு வரணும். இல்லாட்டில் God will bless you, நீங்க நல்லா இருங்க தம்பி, அப்படி இருங்க இப்படி இருங்க சொல்றதுல கொஞ்சம் தான். ஆனா இவர் மரணத்தை வென்று என் சதா காலங்களும் உயிரோடு இருப்பேன் என்று நீங்கள் முடிவெடுத்தீங்க என்றால் உங்களுக்கு ஆரப்பா எதிரி? உங்களை ஒருதனும் கொல்ல முடியாதென்றால் நீங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டிய தேவை இருக்கு சொல்லுங்க. ரைட், வாசிங்க ஜோன். ஜோவான் 10:10 என்ன? ஜோவான் 10:10 திருடவன் கொல்லவும்
திருடம் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தேன். என்னப்பா, திருடன் வாரது அழிக்க, ஜேசு வாரது வாழ வைக்க. ஜேசும் வந்தா பிறகு அவரை ஆண்டவரை கொண்டா பிறகு அவரை ஆண்டவரும் இரட்சகரும் இல்லாமல் சொல்லி போட்டு அவர் சொல்ல நம்பல என்றால் என்ன சொல்றது? நீங்கள் ஏமாந்து போனீங்க. வெளிக்கு பார்க்க நல்லவர்களாய் நல்ல வெள்ள வெட்டி நல்ல இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அருமையான ஆட்களாய் இருப்பீங்க. உங்கள ஒரு பிரயோசனம் இருப்ப சொல்லிட்டு தெல்லு. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல அது அவள் ஒரு விபச்சாரி, நினைக்கிற பேரை மறந்து போன, அவள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இவங்கள் விபச்சாரம், வேசித்தனம், கள்ளத்தனம், பச்சாக்கப்பன், இது எந்த செய்யுதுங்க தெரியுமா? உள்ளுக்குள்ள இவ்வளவு ஆசையில் வந்து போகுது தெரியுமா? அது அந்த ஆசையில் ஒரு பயத்தை சொல்லுங்க. எவ்வளவு படிப்பட்ட ஆக்களா இருக்கிறார். ஐயோ வந்துட்டுதான், அது பிரச்சனையாது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மரணத்தை காண்பதில்லை, இதை விசுவாசிக்கிறாயா? உங்களை பார்த்து கேளுங்க, ஜேசு சொன்னதை நான் விசுவாசிக்கிறேனா? சொல்றேன், எனக்கு நடந்த பெரிய பிரச்சனை. இப்ப பிள்ளைகளோட காய்ச்சல் இருக்கு, எனக்கு சிரிப்பா கிடக்கு. இந்த உடம்புதான் சில இடங்களை எனக்கு ஞாபகம் இல்லாமல் இங்கிலீஷ் ஃபுல்லா போட்டுது, தமிழும் இப்ப வெள்ளிக்கிழமை போறேன்னு என்றால் ஞாயிற்றுக்கிழமை வாரன் என்று சொல்ற அளவுக்கு இருந்த அப்படி மாறினது. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள தெரியும், அந்த ஆவியில தெரியும், நான் மாறவில்லை, நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நியாயத்தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாய் நான் இருக்கிறேன். பிள்ளைகளே, இதுல இருக்க கவனிச்சு கேளுங்கப்பா. நீங்கள் இந்த நிலைக்கு நீங்க வராட்டு, பிளீஸ், நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது நடக்கிறாக்க இந்த சந்தர்ப்பம் இல்லை என்று அதுக்குள்ள பயன்தான் நிற்கும். பாருங்க, 1 திமோதி 1:7 அப்படியா வாசிக்கிறாங்க. பயமுள்ள ஆவியை கொடாமல் 2 திமோதி 1:7 2 திமோதி 1:7 100% ஆண்டவற்ற வசனத்தை, அதுவும் குறிப்பாக கிறிஸ்து இயேசு வந்து உயிர்த்தெழுந்தா பிறகு எனக்குள்ள வாழ்க்கையை, எனக்குள்ள உயர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இதுக்குள்ள வந்து அடிதான் வாங்குவீங்கன்னு இதுக்குள்ள வந்து சரியில்லை எங்க போய் அடி வாங்கி போடுவோம். வாசிங்க 2 திமோதி 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு அவர் சொல்றார், உங்களுக்கும் எனக்கும் பயம் உள்ள ஆவி இல்லை. இந்த மெசேஜே தான். இதை குறிச்சும் பயப்படாதிருங்க. உங்களை மரணம் வெல்ல முடியாதுன்றால் எப்படி பயப்படுவீங்க? அதுவும் ஆண்ட சொல்ற, இருக்க மட்டும் இரு, நீ என்னோட வர்ற வா. பவுல் சொல்றான், சாவு எனக்கு ஆதாரம். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட இருந்தா நான் கற்றுத் தருவேன். அப்ப நான் உங்களோட இருக்கிறேன். இவனப்பா அப்படி சொல்லுவான். மரணத்தை வென்றவர் எனக்கு ஒரு முடிவு சொல்றார். நான் ஆண்டவர்கிட்ட போகல, கொஞ்ச காலம் இங்கே இருந்துட்டு வாரேன் சொன்ன. பயம், பிசாசு, கவலை, துக்கம், மீதான் வரும் தூக்கம், நான் இதுல போய் வந்து சொல்றேன். 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் போனான். இப்ப நான் இந்த சண்டே வருவேன். இவ்வளவு நாள்ல
நான் ஒரு வேறு உலகம் அப்பா. நான் வந்தது நல்ல தெரியுமா தெரியுமா? இந்த இதுக்குள்ள வந்தது அவ்வளவு டைம் எனக்கு கிடைச்சது. இரவும் பகலும் உங்களுக்கு தெரியாது. நான் தலைகளை எவ்வளவு சுத்தி கொண்டு போகுது, அது இது உட்பட்டது. ஆனா இந்த கவனம் எல்லாம் ஆண்டவற்ற வசனத்தில மீது இருக்கு. நான் அங்கான் இருக்கிறேன். ஆண்டு எனக்கு சொன்னது தெளிவா சொன்னார். நீ நீ இதை விசுவாசிக்கிறியா? என்னை விசுவாசிக்கிறோம் மரணத்தை காண்பதில்லை. இதை நீ விசுவாசிக்கிறாய். நான் ஆண்டவர் ஓகே. ஜேசு வாரக்கோவம் ஜேசு சொன்னதை தவிர இந்த உலகத்துல எவன் வந்து சொல்ல போறான்? உங்களுக்கு எவன் வந்து சொல்லுவான் இது வாழ்க்கை இல்லை, இது கஷ்டம்? முடிவனுங்க இதுல இருக்கிறவங்க சீரியஸா இதுக்குள்ள ரிலிஜனுக்குள்ள மாட்டுப்பட்டு, இது ஒரு செக்டுக்குள்ள மாட்டுப்பட்டு, பச்சையத்துடன் உள்ளுக்குள்ள களவும், உள்ளுக்குள்ள பயமும், உள்ளுக்குள்ள நடுக்கமும், சந்தர்ப்பம் வந்தா இந்த களவும் எடுக்கக்கூடிய நிலைக்கு தான் இருக்கு. ஆனா அவர் சொன்னது அப்படியே நம்பிக்கை. அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். ஆஹா, இந்த அன்புள்ள ஆவி இருக்க எப்படி எப்பா மற்றவனுக்கு அநியாயம் செய்வீங்க? உங்களால புல விட முடியாது. காரணம் உங்களுக்கிட்ட இருக்கிற அந்த அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம் ஆன். உலகத்துல இருந்து எனக்கு உண்மையா ஞாயிற்றுக்கிழமை வீட்டை வர கவலைமைய கிடக்கின்ற நிறைய இஞ்சி செய்யறேன். இதை கவனிக்கிறேன், எவ்வளவு கவனிச்சு கொண்டிருக்கேன். 5 நேரம் சாப்பாடு தான், அவ்வளவு கிளீனா வச்சிருக்கான். ஒரு சொட்டு ஏதாவது வெட்டண்டா உடனே வந்து எல்லாம் கிளீன் பண்றான். அப்ப எனக்கு இதுல நின்று இதுல கற்றுக்கொள்றாங்க நிறைய இருக்கு. ரைட், நான் வேற உலகத்துல இருக்கேன். என்ன ஒன்றுமே எல்லாம் நல்ல வடிவா செய்து சூப்பர் செய்து பாருங்க. சொன்ன 20 வருஷம் யங்கா வருவேன். எனக்கு நான் சாக மாட்டேன். அதுதான் முதலாவது. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனும் சாக மாட்டான். அப்பா இதை வாசிங்க, திருப்பி வாசிங்க. ஜோவான் 10:10. ஜோவான் 10:10. பயமுள்ள ஆவியை கொடாமல் இல்ல ஜோவான் 10:10. திருடம் கொல்லம் நானும் அவளுக்கு ஜீவன் இருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப இவர் வந்தது என்ன நோக்கம் என்ன? உண்மையா கேட்கிறேன். இதுல இருக்கிற இத்தனை பேர் ஜேசு வந்தது நோக்கம் என்ன? நான் நல்லவனா இருக்க, நான் காலையில எழுந்து குளிக்க, மரியாதையோட நடக்க, ஏழைகளுக்கு மதிப்பு கொடுக்க, அதெல்லாம் இதுல பக்க விளைவப்பா. முதல் அறியோனும் என்ன சொல்ற? திருப்பி வாசிங்க. ஜோன் 10:10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருதான், வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அது வந்து இந்த நோக்கத்தை தெளிவாக எழுதி தந்திருக்கிற. சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துக்கு பிரியமா இருக்கிறாருக்கு 7 வழிகள் முறை. அந்த எருமைக்கு 7 வழிகளிலிருந்து எழுதி வேண்டி செத்து போட்டு போகுது. நன்மையில இருக்கேன். அது மாத்தி ஒவ்வொன்று எழுதுறாங்களுடைய அவங்களுக்கு என்ன நடக்குது போதுன்னு தெரியாது. நான் மரணத்தை காண் இப்ப பாருங்க, இப்ப நான் இருக்கேன் வைங்க, மரணத்தை காண்பேன் அண்ணனுக்கு அப்படி இருக்க போனேன். என் அலுவெல்லாம் முடிஞ்சு ஆண்டவரே முடிஞ்சது. ஆண்டவரே நாளைக்கு நான் வாரேன், நான் போவேன். என்ன பிசாசோ இந்த மரணமோ ஒன்றுமோ என்னை தூக்க முடியாது. இத ஏற்றுக்கொண்டா மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துக்கு உங்களுக்கு சரியான பொருத்தமான ஆண்டவராக இருப்பார். மற்றதெல்லாம் பிசாசு மாத்தி போட்டு ஒவ்வொரு கல்ட்டுக்கு கொண்டு வந்து வச்சு
உங்களை ஏமாத்தி திடீரென்று பார்க்க அது காண இல்லை. அப்புறம் அந்த அந்த பாசரை மாத்தி போட்டார், இல்ல பாசரை மாத்தி போட்டார். அந்த பாசரை மாத்தி போட்டார், இவரை மாத்தி போட்டார். அப்படிப்பட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியும். பிளீஸ், இது பாசத்திரி சொன்ன போல ஒரு கொஞ்ச காலம் தான் கிடையாது, வெரி கொஞ்ச காலம். 2025 too late. அதுக்குள்ள நீங்கள் எல்லாரும் நான் மரணத்தை காண்பதில்லை, நன்றி இயேசுவே. அவர் சொன்னதற்கு இன்றைக்கு போய் யோவான் 11:25-26 வாசிச்சு கொண்டே இருங்க. வாசிச்சுட்டு எல்லாம் நம்புங்க. பாருங்க, இயேசுவை விசுவாசிக்காமல் நீங்க என்ன செய்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தினால் மாத்திரம் அன்றைத்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். விசுவாசம் இல்லாமல் நான் திருப்பி ஒன்றுதான் சொல்றேன், தலைமையில வட்டினேன், ஒழுங்கா இருந்தேன், டைமுக்கு சேர்ச்சுக்கு வந்தேன், சரியா போனேன், மரியாதையா இருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன். ஓகே, சோ இந்த முடிவை எடுங்க. அந்த முடிவை எடுத்து அதுக்குள்ள வராட்டில் நீங்கள் உங்களோட ஸ்பிரிச்சுவல் பிரச்சனையில விட்டுட்டு உங்களோட பைனான்சியல் பிரச்சனையில பார்த்து கொண்டு ரொம்ப கவலையில ரொம்ப யோசனையில இருப்பீங்க. திரும்பி பார்த்தால் கிறிஸ்துவும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். ஸோ ப்ளீஸ் பிள்ளைகள், ரொம்ப உற்சாகமா வாரேன், ரொம்ப சந்தோஷமா வாரேன். ஒரு கலக்குவோம். எங்களுக்கு எல்லாம் இந்த எதை விசுவாசிக்கிறோம் அப்பதான் ஆண்டவற்றை வல்லமை வெளியில வரும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், இல்லாட்டி செத்து போவான். பார்க்கறத விட சனம் அந்த பாசை இந்த பாசை எல்லாம் ட்ரை பண்றாங்க, ஊற்று திரியோசனாங்க. இது கடைசி காலம். சும்மா வச்சு சமாளிச்சு கொண்டு அவரையும் ஒக்க வச்சு கொண்டு போறாங்க இல்லை. இயேசு சொன்னதை விசுவாசிக்கிறாய். இயேசு நானா கேட்கிறேன், இயேசு சொன்னதை விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, வாங்க கஸ்தூரி, யார் செய்றீங்களோ வந்து செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்க ஆசையா இருக்குமே. ஓகே, காட் பிளஸ் யூ, பாய். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான செய்தி. அதான் பாஸ்டர் வந்து இப்ப சும்மான்னு சொல்லல இந்த வசனங்களை. அவர் அந்த பாடல்களுக்கு போய்க்க எங்களுக்கு உற்சாகப்படுத்திக்க அதான் சேலஞ்ச் இந்த வாழ்க்கையில. நீங்க எபிரேயர் 2:17 இருக்கு. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாங்க சொல்லலாம், ஏதாவது பிரச்சனை இருக்கு, கடவுள் உதவி, அவருக்கு என்ன கடவுள், அவர் பெரிய எல்லாத்துலயும் வல்லவர், அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவர் சொல்லப்படாம அவர் போயிட்டு வந்து மனுஷனை போல பாடுபட்டாராம், மனுஷனை போல கஷ்டப்பட்டார். அப்ப அவர் பாடுபாடுக்கு உதவி செய்யற எப்படின்றா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டனாலே அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்யவில்லை இருக்கு. அவருக்கு தெரியும் பாடம் என்ன தெரியும், கஷ்டம் என்ன தெரியும். பாசனை இப்ப இந்த இதுக்கெல்லாம் போச்சு அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்றா என்னன்னா, எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவருக்கு இன்னும் இலகுவா இருக்கும். கவனிங்க, இது வந்து ஜேசுதான் சுமந்துட்டார். இதுக்குள்ள மனுஷங்க ஒரு மண்ணாங்கட்டி நான் செய்யல, இதுக்குள்ள நான் ஒன்றுமே செய்யல. எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சதால நான் மரணத்தை வென்றாள். எந்த வேலை என்ன போட்டாலும் இங்க போட்டாலும் நான் பேசாம கிடக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, அங்க என்ன 2-3-4 நாள்ல
என்ன குளிக்க வாங்கலாம். எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு கண் தெரியாது, கதை கேளாது, ஒண்ணும் செய்ய பேச்சே வராது. படுத்திருக்கிறேன். ஆனா எனக்கு காது கேட்குது. அதுல 2 பொம்பளை சொல்றாள், இங்கிலீஷ் சொல்றாள், இவனுக்கு 63 வயசு, ஆனா இவன் இளைஞனா இருக்கு. இவன் இளைஞனா இருக்கு. நான் அடுத்த நாள் கொஞ்சம் பேச்சு வந்த பிறகு பிள்ளைகளுக்கு சொல்லி சிரிக்கிறேன். யோசிச்சு பாருங்கப்பா, அதுகளுக்கு நான் 2 தரம் செத்து 3ஆம் தரம் அனுப்பினான். உங்களுக்கு சொன்னான் நினைக்கிறேன். அந்த 2 ஹார்ட் அட்டாக் வந்துடுது. என்ன சொல்லுவாங்க, சொல்லிட்டு எனக்கு ஒரு வலியும் இல்லையா. நான் உங்களுக்கு போய் சொல்ல மாட்டேன், ஆண்டவருக்கு முன்னால போய் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், எனக்கு ஒரு வலியும் இல்லையாப்பா. ரைட். அவங்களுக்கு சொல்றேன், என்ன ராத்திரியோ 2 நாளை போச்சு இப்படி நான் காது கேட்குது, மற்ற ஒன்றும் வேலை செய்யல. அவங்க சொல்றாங்க, இவர் வடிவா இருக்க, 64 வயசா நம்பலாங்க. இதுல நான் ஒன்றும் படையில்லை ஜோன், அவர் தான் செய்தார். இதானப்பா அன்பு பெருகுது. இதுக்குள்ள வந்தாப்புறம் எனக்கு ஜேசு 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 என்று சொல்ல உருகுது. என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்துல இருக்கிற கொஞ்ச காலம் அவரோட போய் சேர்ந்து வந்து 1000 வருஷங்கள் ஆளுகை செய்ய போறோம். இஞ்ச கவியாலையும் காணியையும் இந்த சின்ன காசையும் வச்சு கொண்டு இவ்வளவு நாளைக்கு இருக்க போயிடும். இது கையில ஒன்றும் மிஞ்சாது. அவர்தான் எல்லாம், அவர்தான் நிஜம், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று சொன்ன ஒற்றே ஒருவர் என் ஆண்டவரும் என் ரட்சகரும் எல்லாமும் இருக்கிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இதுல என்ன எனக்கு ஒன்றுமே இல்லை. எந்த வேலை அவரோட நான் நினைச்சு விட்டேன், எனக்கு மரணம் இல்லை. மிச்சம் நீங்க செய்யுங்க. ஆமென் ஆமென். நன்றி நன்றி. இந்த நிலைமையில உங்களுக்கு ஜெபிக்கிற நிலைமையில உங்களுக்கு போதிக்கிற எல்லாரும் ஆண்டவர்கள தைரியமா வச்சுக்கிறார். இதுதான் தைரியம். நாங்கள் என்ன இருந்தாலும் வீரனா இருக்கணும், வார்த்தையை பேசணும். மெயினா பாசன மாதிரி நாங்க ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. வார்த்தையில இருக்கிறத பேசுறோம், வார்த்தை இருக்கிறத நம்புறோம், வார்த்தையை படி நடக்கிறோம், வார்த்தையை அப்படி நாங்கள் அதை அப்படியே நம்புறோம். அந்த பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி நம்பணும். இதை போய் பெரிய வியாக்கியானம் பண்ணி இது எப்படி நடக்கும் அப்படின்றத விட வார்த்தை சொல்ல படத்துக்கிற கேட்கும் அவர் அன்கான்சியஸா இருக்க கூட இதே வார்த்தை நினைவுலாம் இருந்திருக்காரு. பாத்தீங்களா? அந்த ஏன்னா அதை ஏற்கனவே மனதுக்குள்ள வச்சிருக்காரு, ஏற்கனவே கற்றுக்கொண்டு ஏற்கனவே எங்களுக்கு போதிச்சு அவர் அதுலயே உரி போயிருந்தபடியா அவர் வார்த்தையே பேசு. ஈவன் அவர் சொன்னார், தான் இதா இருக்கே கூட தான் பிசாசு வந்து எட்டி காலால உதாஞ்சா அந்த அன்கான்சியஸ் கூட அவருக்கு அந்த அந்த உள்ளுக்கு வார்த்தை என்ன வேலை செஞ்சு இல்ல. என்னென்ன ஜோன், அவன் நத்திங் ஐயா. ஐயோ, அவன் ஒன்றுமே செய்யலாது. நல்லா நச்சுக்கொள்ளுங்க, உங்களை எதிர்த்து நிக்கிற அந்த எதுவுமே ஒன்றுமே செய்யலாது. ஒரு துளி பயத்துக்கு எங்க ஆளுகை இல்லை. ஏனென்றா ஜேசு வந்து செய்து முடிச்சு அவன் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவனை ஓடோட விரட்ட உங்களை வச்சிருக்காரு. நாங்கள் பயந்து கொண்டு என்ன சொல்லுங்க, அப்போ இந்த வசனத்தை கவனிக்கிறீல. கனிவேர் நினைக்கிறது வசனத்தை டக்கு 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 என்று சொன்னோன்னு 4 சனத்துக்கு முன் வர அவனுக்கு அவ்வளவு வசனம் தெரியும். அது நல்ல வசனம் தெரிகிற நல்ல. ஆனா ஒவ்வொரு இந்த கெடுத்த வசனம் எழுதி வைங்க பிளீஸ், இல்லாட்டி அடிதான் வாங்க. இந்த உலகம் பொல்லாத உலகம், கடைசி காலம் பிசாசு அடிப்பான். ஜோவான் 11 ஜோவான் 11 25 26 2 தீமோத்தேயு 1:7 இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து வச்சு ஒவ்வொரு சொல்ல பாருங்க. வாசிப்பம், ஆனா நம்ப மாட்டான். ஜெய்சு கேட்டார், ஏன் கேட்டார்? விசுவாசிக்கிறாயா? எஸ் ஆண்டவரே, வா
இந்த பொண்ணனை எழுப்புவோம். விளங்க, இது இல்லை என்றால் அற்புதம் அடையாளம் நடக்காது. இந்த விசுவாசம் ஒன்றுதான் வேலை செய்யும். நீங்கள் இவ்வளவுதான் கூத்தடிச்சு, இவ்வளவுதான் வடிவாவளி கேட்டு, இவ்வளவுதான் நல்லாக்கள் அலைந்து, இவ்வளவுதான் பெருங்காலோட அலைஞ்சாலும் ஒன்றும் சரி வராது. விசுவாசம் மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமான காரியம். சரி, விட்டால் நான் 2 முழுக்க பிரசங்கம் பண்ணுவேன், நீங்க செய்யுங்க. நன்றி. தேங்க்யூ. யாராவது ப்ரேயர் வேண்டா வாங்க. மதிஸ் நாங்கள் ப்ரே பண்ணுவோம். யாராவது ப்ரேயர் வேண்டா வாங்க. நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே மதிஸ்க்காக ஜெபிக்கிறோம். மதிஸ்க்கு அந்த எல்லா வியாதிகள், இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே ரிஜெக்ட் பண்ணுறோம். விசுவாசம் கருத்தை எடுத்து இந்த பொய்களையும் இந்த வியாதிகளையும் எடுத்துக்கொண்டு இப்பொழுது அப்புறப்பட்டு போகும்படிய கட்டளிடுவோம். சரித்திரம் இப்பொழுது பறிப்போன சோத்தை கட்டளிடுகிறோம். தேவன் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கூடாமல் பலம் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துட்டார். அந்த ஆவியின்படி அந்த சௌதிக்கு அந்த துணிச்சல் ஆவியை அந்த ஒரு பலமான ஆவியை ஒரு தெளிந்த புத்தியை நான் கட்டளையிடுவேன். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பரிபூர்ண சுகம் உண்டா இருப்பதாக. எல்லா பிசாசின் நோய்களும் வியாதிகளும் தள்ளுண்டு சமுத்திரத்திலே போமிடைய கட்டளையிடுவேன். இருளின் காரியங்கள் அந்த குடும்பத்திலும் அந்த சகோதரின் சரீரத்திலும் இருக்க முடியாது. இயேசுனாலே அந்த ரிப்போர்ட்டுகளை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவதேன் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே. ஆண்டவரே அந்த பரிபூர்ண சோத்தினை கொடுத்தபடியா நன்றி சொல்றோம். ஆண்டவரே நீங்க நல்ல சோத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தோம். 1 பேர் 2 சொன்னபடி அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமான அந்த வார்த்தையை நாங்கள் அந்த அந்த சகோதரிக்கு நாங்கள் சொந்தமாய் ஆண்டவரை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த கொடுத்த சோத்துக்காய் ஆரோக்கியத்துக்காக நன்றி ஆண்டவர். சிலுவையிலே எங்களுக்கு சோத்தை கொடுத்து விட்டீர். அந்த கொடுத்த சோத்துக்காய் நன்றி ஆண்டவர். அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசுவின் அந்த சகோதரிக்கு நல்ல தைரியம், நல்ல விசுவாச வார்த்தைகளை கற்றுக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் சகோதரிக்கு நல்ல உற்சாகம் படுத்துவோம். ஆண்டவர் வார்த்தையின்படி ஆண்டவே இந்த சபையிற்கு யாருக்கும் எந்த வியாதிகளும் அணுக முடியாது, எந்த மரணமோ எந்த நோய்களோ அணுக முடியாது. இயேசுவின் நாமத்தினால் தடை பண்ணுகிறோம். யாருக்கெல்லாம் இதுல கேட்டு வாழ்க்கையில் ஆண்டவரே சொல்லுங்க. சாரி, இந்த தமிழினி ஆண்டிக்கு சாட்சி சொன்னதான் நான் கேட்கிறேன். போச்சு தமிழ் நிக்கிறீங்களா? என்ன நடந்தது? உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த சர்ஜரி செய்தவங்க தானே, அதுல பயோப்சிக்கு அனுப்பிட்டு இருந்தவங்க. அப்ப எனக்கு டாக்டர் அண்ட் சந்திக்க போனாங்க. அப்ப அதுல ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் சொல்லி வந்திருக்குது. இத பாருங்க, இதுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், ஜேசுவின் நாமத்தின், அதானவா முக்கியம். ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல வியாதிகளும் சகல நோய்களும் சகல மரணங்களும் அகன்று போவதாக. தேவன் எங்களுக்கு அவ்வளவு ஆவியை தந்து விட்டார், அவ்வளவு வல்லமையை தந்து விட்டார். ஆண்டவரை செய்யும், ஆண்டவரை பாயமண்டு பிள்ளை அச்சம் பிள்ளை. கர்த்தாவே நீ செய்வீர், நீ நினைச்சது பழைய சபையில சொல்லுவாங்க, நீ செய்தது தடைப்படாது, அது முடியாது, உன்னால முடியாத காரியம். உன்னால முடியாத காரியம் வந்து அந்த எழுத்துல வந்துட்டார், உனக்கு எல்லாம் தந்துட்டார். இதுல எல்லாரும் கவனிச்சு படுங்க, போன்னு சொல்ல பழங்க. நான் அந்த என்ன சொல்றேன், சண்டை ஹார்ட் அட்டாக் வந்து அந்த அந்த பயங்கர இதோட நீங்க நான் அடிக்கிறோம் ஜேசுவின் நாம் கைய. அவன் ஒரு காத்து போல போறானப்பா, காத்து போல ஒன்றுமில்லா போகுது. நான் அப்படியே ஒழும்பினேன். அப்புறம் 2-3 நாள் வாய்க்குள்ள போட்ட குழாயில எல்லாம் எடுத்த முடிய 2-3 நாள்ல நான் கதை பகடி விட்டு சிரிக்கிறேன் தெரியுமா. எங்க பயந்து, நான் இங்க சத்தியமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வந்தீங்க. அவர் இருக்கிற பிரகாரமா இப்பொழுதே இருக்கிறீங்க. இதுல இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே இதுல நின்று கொண்டு ஆண்டவரே வாரும், தொடும் ஆண்டவரே, தூக்கும் ஆண்டவரே என்ற இதுக்கு முடிவு கட்டுற பிளீஸ். இதுக்குள்ள யாரும் இனிமே வந்து உனக்கு செய்யறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு அதை செய்யும் ஆண்டவர் ஒரு கதை கதைக்கப்படாது. எடுத்து மாடியில கட்டி கொண்டு எல்லாத்தையும் ஆளுகை செய்யறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது.
அவர் எல்லாம் தந்துட்டார். உங்களுக்கு இனிய சீராக்க அவர் ஒன்றுமே இல்லை. ஜேசு உங்களுக்கு எந்த தர போறாரு? அந்த அளவுக்கு தந்துட்டார். பேச்ச மாத்துங்க, வசனத்தை பாருங்க. வசனத்துல பார்த்து பிள்ளைண்டா என்ன வந்து சொல்லுங்க, இது பிள்ளை, நீ இப்படித்தான் நான் கேட்ப வேண்டும். அப்ப நான் உங்களோட எகிரி பண்றேன். அது மட்டும் வாய் திறக்காதீங்க, நேர சொல்லுங்க, அவுட் பிசாசே அவுட். உலகத்திலே எல்லாரையும் விட ஒரு மகா பெரிய தகப்பன் என் அப்பா. சரியா? அவரோட இருக்கிற விடத்தை சந்தோஷிச்சு கொண்டிருக்கலாம். அவரோட சேர்ந்து வேலை செய்யலாம், அவரோட சேர்ந்து ஆளுக செய்யலாம். அவர் தான் எல்லாத்தையும் தர்றார். ரைட்? அதுல இந்த வருத்தம், வியாதி, மரணம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. குட் குட். சரி, செய்யுங்க. எல்லாரும் நல்லா செய்றீங்க. யாரும் கதைக்கணும்னா வந்து கதைங்க. நான் என்னோட கதைக்கிறேன்டா கதைக்கிறேன், பிரச்சனை இல்லை. என்ன கதைக்க வைக்கப்படுறீங்களா? சரியா? நீங்க எல்லாம் கேட்கறதுக்கு மேலால வடையா சொல்லிட்டீங்க, எல்லாம் கேட்டு. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. மதீஸ்வர ஒன்றுக்கும் பயப்படுத்தவில்லை. நீங்க உங்களோட வாயில நீங்க இந்த தமிழ் நீங்க சாட்சி சொல்லுவீங்கள். அதை நம்பிக்கொண்டு உட்காந்துருங்க. அதை அறிக்கை பண்ணுங்க. டாக்டரை பத்தி சொல்லுங்க, நான் சுகமானேன்னு சொல்லி இங்க சோத்தை அறிக்கை பண்ணி கொண்டு இருங்க. நன்றி சோத்துக்கு நான் பாஸ் பண்ணுவேன். சோத்துக்கு நன்றி சொல்லி கொண்டு இருங்க. இது வெறும்னு சொல்லுங்க. ப்ரே பண்ணினா அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு கொடுத்த சோத்துக்காக வந்து சிறு வேலை அது இப்போ சுகம் கொடுத்தாச்சு. நான் தான் எங்களுடைய நன்றி சொல்லுங்க. ஒன்றுக்கும் இந்த உலகத்துல இப்ப பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எங்களோட பாசையா ஒன்றுமே பயப்படுத்துவோம். எவ்வளவு துணியா சொல்றாரு. அப்ப அது எங்களுக்கு முழு சாட்சியா இருக்காரு. இதை விட என்ன சாட்சியா சொல்றாரு? இது பாருங்க, போய் சொல்ல. ஏன்னா பயந்தால் பயந்து வந்து சொல்லுவேன். எனக்கு அப்படி ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நான் யாருக்கும் கடனும் இல்லை. ஆனா சத்தியமா சொல்றேன், எங்களுக்கு முன்னால உலகமே காலையில் என்னது பயப்படுறீங்க? என்ன நீங்க ஆண்டவர்கிட்ட வசனத்தை கவனிச்சு அதை அப்படியே நம்புறீங்க. அவர் யார் செய்வாரா, இவர் தான் செய்வாரா? ஒருக்கா நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நீங்க எனக்கு தலையொருக்க தடவுங்க, அதை செய்யுங்கோ, இதை செய்யுங்கோ. பிற விடிய காலம் ஒழும்பி அதே அதே பழைய குருடி கதவத்திரவடி என்று அலைகிறது. இதை நம்புறீங்க இல்லையோ, உங்களை எவனும் காப்பாற்றிடாது. ஏன்னா ஜேசு மாத்திரம்தான் வழி. ஓகே ஓகே. வேற என்ன நீங்களே செய்யுங்க ஜோன். அதான் உங்களுக்கு உலகத்துல பிரச்சனை இல்லைன்னு ஆண்டு சொல்லு. ஒருத்தரம் உண்டு, ஆனாலும் திடன் கொண்டு நானும் உங்களோட பேசுறேன். அப்ப நீங்க பிரச்சனை வந்தோடனே நான் ஆண்டவர் ஏண்டா எனக்கு பிரச்சனை வந்தோடனே நீங்க தேக்க தேவையில்லை. ஏன்னா தேவனும் கூட இருக்கா. பிரச்சனை பெறட்டும். அது வின் பண்றது நாங்க இல்லாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. கடைசியா வின் பண்ண போண்டா என்னத்துக்கு அது வந்தா எங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப அந்த துணிவில எப்ப இருங்க. ஒண்ணுக்கும் முறை வேண்டாங்க. ஜோன், அதுல ஒரு வசனம் இருக்கு. உங்களுக்கு என்ன வசனம் மறந்து வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது என்றால் உங்கள்ட்ட இருக்கிற பொறுமை, உங்கள்ட்ட இருக்கிற விசுவாசம் பொறுமையை உண்டு பண்ணும் என்று அறிந்து என்னோட கண்டுபிடிங்க. மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று எழுத்துல தேவன் தந்தா பிறகு கவலைப்படுவீங்க என்றார். இந்த தமிழை நீங்க உங்களை முட்டாள அடுத்த சொல்ற பொறுமை சகலவற்றையும் சம்பூர்ணத்தையும் பரிபூரணத்தையும் அதற்கு நிறைய கிடையாது. எல்லாவற்றையும் சம்பூரணமாய் ஏற்படுத்தும் என்று அறிந்து பொறுமை அதை கண்டுபிடிங்க. பொறுமையோடு அதுல இருங்க. இப்ப நான் அதுல இருந்தேன். எனக்கு ஒரு பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுல நாள் போகுதில்லை ஒன்றுமே எனக்கு இல்லை. இந்த வசனத்தை பார்த்து கதைங்க. இண்டையில இருந்து இதுல இருக்க எல்லாரும் எந்த வசனம் அச்சுட்டா என்ன சொல்லுதுன்னு அதை மாத்திர பேசுங்க. பிசாசு வந்து இடைக்குள்ள இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அப்படி செய்யலாம், செய்யாமல் இருக்கான்னு உலகத்தின் தத்துவத்துக்கு காட்சி போடுவாங்க. அது தொலைங்க. ஆண்டவற்ற வசனத்தை தவிர வேறு ஒரு வசனமும் தேவனால்
தரப்படவில்லை. இந்த நான் சொன்ன 2 வசனத்துல யோவான் 11:25-26 சும்மா வாசி, ஒவ்வொரு சொல்ல வாசி. அப்பான் தெரியும் இவ்வளவு சொல்லுகளை நீங்க விடுறீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்க. பாசம் யாக்கோபு 1:2-3. என் சகோதரே, நீங்கள் பலவிதமான சூழ்நிலையில் ஆகப்படும் பொழுது உங்களுக்கு விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்க. அவங்களுக்கு பாடு விரான்னு சொல்லல, அந்த சோதனையில எங்களோட பொறுமை மிகுந்த சந்தோஷம் தருமா. அந்த பரீட்சை மாதிரி நாங்கள் அதுல பொறுமையா இருந்து நாங்கள் விசுவாசத்தோடு இருக்க அந்த முடிவு எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் தரும். ஆமென். 4வது சொல்வது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவளாயிராமல் பூர்ணமான நிறைவுள்ளவளாக இருக்கும்படிக்கு பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கிடவுது. உங்களுக்கு ஒன்றிலும் குறைவில்லாமல் பூர்ணமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு பொறுமை பூர்ண கிரியை செய்ய கிடவுது. ஆமென். யாக்கோபுல இருக்கு அந்த 3 என்ன சொல்லுவாங்க இதுல, எது நல்லது? பிரச்சனை வராமல் பேசாமல் நைசா நசுக்கிடாமல் போறதா, பிரச்சனை வரைக்கும் விழுந்து விழுந்து சிரிக்கிறதா? விழுந்து விழுந்து சிரிக்காட்டல் உங்களுக்கு விசார். தேவன் சொன்னதை நம்ப இல்லை. விழுந்து விழுந்து சிரிச்சீங்களா உங்களுக்கு, அதான் உலகத்தோட எங்களோட சேரலாது. என்னால உலகத்தோட சேர்ந்து கதைக்கலாது. விளங்க, இது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எது நல்லது? மிகுந்த சந்தோஷமா சும்மா இருந்தவனுக்கு ஒரு பெரிய லொட்டரி விழுந்த மாதிரி தானே இது வருது பிரச்சனை. அந்த உடனே அது இன்னும் உயர்த்துது அவனு. ஓகே, அப்ப நீங்கள் எவ்வளவு உயர போறா இதுதான வழி. அவ்வளவு ஈஸி, அவ்வளவு சந்தோஷம். சரி, விட்டாங்க கதை சொல்லுங்க. கதைங்க. கேட்க ரெடியா எல்லாம் கேட்டோம். நன்றி. யாராவது போய் இருந்தா வாங்க, இல்லாட்டி நாங்கள் ஜெபிச்சு முடிக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கணும்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம். மற்ற வார்த்தைகள், இந்த புத்த வார்த்தைகளை தியானிங்க, இந்த சத்தியங்கள் நாங்கள் இன்னும் கூட அப்படியே எல்லாம் நாங்கள் இன்னும் வெப்சைட்ல உங்களுக்கு இந்த போட்டோ எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இன்னும் படியாக உங்களுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் திரும்ப அதை வாசிக்கலாம், பார்க்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் செய்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஆமாம், நன்றி. மற்ற பாஸ்டருக்கு டிசம்பர் அப்படி போவார் நினைக்கிறோம். போய்க்க அந்த புத்தகங்கள் பிரிண்ட் பண்ணுவோம். புத்தகங்கள் நாங்கள் அதில் பொன்சை பண்ணி நீங்கள் அதை குறிப்பிட்ட புத்தகம் போல புத்தகத்துக்கு நான் பொன்சை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் இதாண்டி எனக்கு கூட புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி நாங்கள் மற்ற கொடுக்கலாம், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதில் நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் 4 புத்தகம் பிரிண்ட் பண்ணிட்டோம். 5வது இன்னும் 5 புத்தகம் ஒரே நேரத்தில் பிரிண்ட் பண்ணுற ஐடியா இருக்குது. நீங்கள் அதில் எல்லாம் சேர்ந்து நாங்கள் அதை செய்தால் நல்லது. ஆனால் கட்டாயம் இல்லை, ஒன்றும் விசனமாயம் இல்லை. நீங்கள் மனப்பூர்வமாக இதை செய்யலாம். தேவந்த ஊழியம், நாங்கள் தேவனுக்கு செய்கிற ஊழியம், தேவன் கட்டாயம் நாங்கள் சுவிசேஷத்தை நிமித்தம் நாங்கள் நிறைய தேவனுக்கு செய்ய வேண்டியிருக்கு. எங்களால் முடிஞ்ச இதை செய்து நாங்கள் செய்யணும். நன்றி ஆண்டவரே. இதில் நினைஞ்ச ஒரு பிள்ளைகளுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். இந்த சபையில் இருக்க ஒரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையினாலே நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம். இந்த வார்த்தையை எல்லாரும் வாழ்க்கையிலும் சென்று பரிபூர்ண அந்த கிரியை செய்யட்டும். இந்த பரிபூர்ண நீ செய்த எல்லா பரிபூர்ண காரியங்களிலும் ஆண்டவரே அந்த அவள் வாழ்க்கையில எல்லாம் அவள் கையில கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் கேட்க எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுத்தவர், கடிந்து கொள்ளாதவர், கேட்கிறதை அப்படி எங்களுக்கு கேட்கறதுக்கும் நேக்கிறதுக்கும் அதிகமாக எங்கள் வாழ்க்கை செய்வார். தேவனுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளை நிறைய ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியத்தினாலும் ஆண்டவரே செழிப்பினாலும் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அவருடைய பெற்றோர் அவருடைய சகோதரங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பல்கி பெருவாளாக அவள் இருக்கிற இடங்களிலே அந்த அவள் சபைகளாய் ஜனங்களாய் பல்கி பெருக வேண்டுமா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சந்ததி பல்கி பெருகுவா. இந்த நாங்கள் பேசுகிற சத்தியத்தை கேட்கிற சந்ததிகள் இந்த உண்மையான சத்தியத்தை அவள் கேட்க முடியாத செவிகள் திறக்கப்பட முடியாது. அவள் சுற்றி உள்ள ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே அவள் கைகளால் பலத்த அற்புத அடையாளங்கள் நடப்பார் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே சபைகள் வளர்ந்து பெருகட்டும். தாயானவரே, நீங்கள் ஆத்மாக்களை சபையில கொண்டு வந்து சேர்ப்பீங்க. நாங்கள் விதைக்கும் போது அது அறுவடை எங்களுக்கு காணும்படியா அது தாயான ஆத்மாவை கொண்டு சேர்ப்பார். அந்த நன்றி, அதுக்காக நன்றி சொல்லுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா திட்டங்களுக்காக நன்றி சொல்லுவோம். தேவன் எங்களை வெற்றி வைத்திருக்க எல்லா திட்டங்கள்
அவர் என்னென்ன விருப்பங்கள் எங்களுக்கு மூலம் நிறைவேற்றிருக்க அவர் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு அந்த தாளங்களுக்காக நன்றி சொல்லுவோம். தாளங்களை நாங்கள் புதைத்து வைக்காம அதெல்லாம் கிறிஸ்துக்காக பயன்படுத்துவோம். அல்லது நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இந்த எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி. அல்லது நன்றி. எல்லாம் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல வரங்களும் ஒருபோதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த அன்யோன்யமும் நம்மளோடும் கூட. ஆமென். ஆமென். சண்டே நார்மலா நடக்கும். ஆன்லைன்ல எல்லாரும் மறப்பேனோ மகனே உன்னை எந்தன் மனதிலே நீ நிறைந்து. மறப்பேனோ மகனே உன்னை எந்தன் மனதிலே நீ நிறைந்து. மறப்பேனோ மகளே உன்னை எந்தன் மனதிலே நீ நிறைந்து. இயேசுவின் உத்திரத்தில் பிறந்துள்ள தெய்வீகம் ஒளிர்கின்ற ஜீவ ஒளியே. நீ என்னில் நான் உன்னுள் இணைந்தோம் மகிமையிலே ஒன்றாய் நாமே. இயேசுவின் உத்திரத்தில் பிறந்துள்ள தெய்வீகம் ஒளிர்கின்ற ஜீவ ஒளியே. நீ என்னில் நான் உன்னுள் இணைந்தோம் மகிமையிலே ஒன்றாய் நாமே. மகனை கொடுத்து உன்னை மகனாய் மகளாய் பெற்றேன் நான். கையில் வரைந்து வைத்தேன் உனை நானே. மகனை கொடுத்து உன்னை மகனாய் மகளாய் பெற்றேன் நான். கையில் வரைந்து வைத்தேன் உனை நானே. இயேசுவின் உத்திரத்தில் பிறந்துள்ள தெய்வீகம் ஒளிர்கின்ற ஜீவ ஒளியே. நீ என்னில் நான் உன்னுள் இணைந்தோம் மகிமையிலே ஒன்றாய் நாமே. இயேசுவின் உத்திரத்தில் பிறந்துள்ள தெய்வீகம் ஒளிர்கின்ற ஜீவ ஒளியே. நீ என்னில் நான் உன்னுள் இணைந்தோம் மகிமையிலே ஒன்றாய் நாமே. மார்பில் எந்தன்